ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது வேலை இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இது பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதோட மத்த வீடியோலாம் இன்னும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளே லிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செல்ஃப்ஸ் வந்து வளமா பேசுறதுல இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க செகண்ட் வீடியோல போயிட்டு வந்து பார்க்கலாம். போன வீடியோ இன்னைக்கு வந்துட்டு அந்த ரெட் மணி பச்சை மணி வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து ரிட்டையர் ஆக போறோம், அதனால எங்க கிட்ட கூட எல்லாத்தையுமே வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து வேணான்னு சொல்லியிருப்பான், பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை போன சாப்டர் முடியுது. அண்ட் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இங்க பாருங்க நாங்க வந்து ரிட்டையர் ஆக போறோம் அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கறாங்க. அது நீங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த டைம்ல தான் நாங்க தோணுச்சு நாங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறோம், நாங்க இனிமே வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போடலாம் வேலைக்கே ஆகாது, அதனால வந்து நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம், எல்லாத்தையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். அண்ட் உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு தோணல. அண்ட் எதுக்காக நாங்க அப்படி பண்றோம்னா வந்து இந்த மாதிரி ரேங்கிங் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல டாப் 3ல இருந்தா வந்து பயங்கரமா ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்துட்டு அது இல்லாம நம்ம இந்த டுவெல் கோஸ்ட் வந்து முடிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஆமா நீ சொல்றத பார்த்தா வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்ச ஃப்ளோரை வந்து திருப்பி கூட முடிக்கலாமோ அப்படி சொல்லி கேட்க, ஆமா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி சொல்லி கேட்க, என்னடா சொல்ற, இது வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிருச்சே, அண்ட் இவ்வளவு நேரமா வந்து கஷ்டப்பட்டு ஒரே டைம்ல முடிச்சாதான் முடிக்க முடியும், அண்ட் அதுக்கு மேலே திருப்பி வந்து பழைய ஃப்ளோருக்குள்ள போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சிட்டு இருக்கேன், ஓவர் ப்ரெஷர் போட்டு நான் முடிச்சிட்டு இருந்தேனே, ஆனா பாலா போன என் தம்பியே இதை கூட வந்துட்டு சொல்லிட்டு போக மாட்டியா, உன் மைண்ட்ல எங்கடா ஒரு மண்ணையும் காணும் அப்படி சொல்லிட்டு நம்ம செம்ம கான்ல வந்து அந்த தம்பியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த டவர் எதுவுமே வந்து டைமோ டேட்டோ வந்து கொடுக்கறது இல்ல. ஆனா டுட்டல் கோஸ்ட்ங்கிற ஒரு முக்கியமான ஏதாவது ஈவெண்ட்டுக்கு இது இருந்தா, ஒரு இடன் கோஸ்ட்டுக்கு இது இருந்தா அப்ப மட்டும் தான் வந்து டைமிங் வருது. அண்ட் தென் அந்த டுட்டல் கோஸ்ட்ங்கிறது எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். அப்ப நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரெட் முடி சொல்றான், இப்பயாவது கொடுத்தா நம்ம கிஃப்ட்டை வந்து அது நீ ஏத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அண்ட் இவன் மட்டும் அந்த கிஃப்ட்டை ஏத்துக்கிட்டோம், அதை வச்சு அவங்ககிட்ட ஒரு நல்ல ஃபேவர் வந்து நம்ம கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அந்த பச்சை முடி திட்டுறான், இவன் பைத்தியக்காரத்தன மூளையை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத, பைத்தியக்காரத்தனம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அது என்னன்னா வந்து டாப் 2ல வந்து 2 பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லி வந்து யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா அவங்களை வந்து பார்த்தே ஆகணும். அண்ட் தென் எப்படிப்பட்ட பவர் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓகே இப்ப நான் வந்து சீஃப் ஃப்ளோருக்கு வந்து போலாம் அப்படி சொல்லிட்டு அண்ட் அப்பதான் வந்து அவங்க பேச வரான். ஆமா இந்த டாப் 2ல இருக்கிறவங்க பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, அண்ட் அவங்கள பத்தி சொல்லணுமா, அவங்களாம் வந்து ஒரு டீமன்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னது டீமனா அப்படி சொல்லி கேட்க, அதாவது அவங்க அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க, அதாவது அந்த அளவுக்கு வந்து ரேங்க் வந்து பயங்கரமா இருக்கும். அண்ட் தென் நானும் வந்து ரொம்ப புஷ் பண்ணி பார்த்தோம், பட் ஆனால் எங்களால் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியல, ஆனா வந்துட்டு நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க அண்ட் அதை யூஸ் பண்ணி அவங்க மூஞ்சில வந்து கரிய பூசுங்க, அண்ட் தென் டாப் 1 பிளேஸ வந்து நீங்க அச்சீவ் பண்ணுங்க அப்படி சொல்லி இவங்க சொல்ல, அண்ட் தென் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும்ல அப்படி சொல்லி ரெட் பண்ணி கேட்க, அதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அண்ட் தென் இது நல்ல ஐடியா தான் அப்படி நம்ம ஹீரோ வந்து இதை வந்து கேட்டுக்கிறேன், ஐ மீன் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல, நல்ல பையன் இந்த மாதிரி தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்ட் தென் நீ எங்களுக்கோசரம் வந்து நீ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் வந்து அவனு சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் இது செலிப்ரேட் பண்ற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில ஒரு கிரீட்டத்தை மாட்டிக்கிறாங்க, அதாவது ஒரு இதுல வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கணும் அந்த கிரீடம், அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோட தலையில வச்சு அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், சரி ஓகே அண்ட் ஃபன் பண்ணதெல்லாம் போதும், பட் நமக்கு வந்து டைமிங் ரொம்ப கம்மியா இருக்குது, இன்னும் நமக்கு 2 நாள் தான் இருக்குது, அண்ட் அதுக்குள்ளார இந்த ரிட்டர்ன் கோஸ்ட் வந்து நம்ம முடிச்சே ஆகணும். அண்ட் இந்த கிரீடத்துக்கான ஒரு எப்படின்னா இந்த கிரீடமே வந்துட்டு கிரீடம் வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுவே வந்து ஒரு ரிட்டர்ன் கோஸ்ட்டுக்கான தான், அண்ட் அது இன்னும் ஃபுல்லா வந்து முடியல, அதோட கண்டினியூவா தான் இது இருக்குது, அந்த இதையும் நம்ம முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம உடனடியாக அங்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்க கிளம்பி வந்திருப்பான். அது வந்து எங்க இருக்குன்னா வந்து நிலத்துக்கடியில ஒரு முள்ள மண்டி வாழக்கூடிய பிளேஸ்ல தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க போறான். அண்ட் தென் அவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் இருக்குது அப்படி சொல்லி ஒரு பாஸ் மான்ஸ்டர் வருது, அது ஒரு முள்ள மண்டி மாதிரி தான் இருக்குது, அது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணி எப்படி ஃபைனலி வந்து அது முடிச்சிடறான். ரொம்ப எல்லாம் கஷ்டப்படல, ஓரளவுக்கு வந்து ஈஸியா வந்து முடிச்சிடறான். அதை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள போய் பார்க்கும்போது வந்து ஒரு ஜொலிப்பான ஒரு ஸ்வாட் இருக்குது. அண்ட் தென் நம்ம ஹீரோ இதுதான் தேடி வந்தோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட் எடுக்கும்போது அதோட பேர் காமிக்கிறாங்க, அது வந்து விக்ரேட்னு சொல்லி வந்து போட்டிருக்குது. அண்ட் தென் நம்ம ஹீரோ எடுக்கும் போதே வந்துட்டு ஓஹோ ஏதோ ஒரு பிளேயர் வேற வந்து இந்த 7 ரேங்க்குள்ள ஸ்குவாட வந்து எடுத்திருக்கிறான், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இந்த பிளேயரை பார்க்கும்போது. அண்ட் தென் இவன் ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தான், இவன் ஆல்ரெடி அந்த பாம்பை வந்து கிளியர் பண்ணியிருந்தான், அதே மாதிரி அந்த கில்டை வந்து கிளியர் பண்ணியிருந்தான், அண்ட் தென் இடனா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இவன் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு கிளியர் பண்றானே, இவன் உள்ள வந்து வேற ஒரு வாரமோ அதுக்கு சம்திங் தான் இருக்கும், இவன் இப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான். அது மட்டும் இல்ல இது நாம மட்டும் தான் பாக்குறோங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. அண்ட் தென் ஐயரா இருக்கிறவங்க வந்து இது பார்க்க வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பாதுகாப்பு கேமரா வந்து இருக்குது, அதை வந்து இவன்
வந்துட்டு லாக்ல போட்டுறான். இவன் யாருன்னு வந்து சொல்லல. இவன் அந்த காப்ளின் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்ல அந்த காப்ளின் தான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறான். அண்ட் தென் அதை லாக் போட்டுட்டு ஃபைனல் ஃபைட் இப்ப பாக்கலாமா அப்படின்னு அவனு சொல்ல அண்ட் அப்படியே சீன் வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபைனலி வந்து ஜி ஃப்ளோரோட ஃபைனலுக்கு வந்துட்டான். நீங்க இப்ப வந்து ஜி ஃப்ளோரோட ஃபைனல் பிளேஸுக்கு வந்துட்டீங்க அப்படி சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வர நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லி வந்து அவனும் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். அண்ட் தென் பண்ணி போகும்போது வந்து மறுபடியும் சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. இதுல வந்து நீங்க வந்து ஃபைட் பண்ணிக்கலாம், 1-on-1 ஃபைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு ரேங்கிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து அதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு பிவிபி பிளேஸ் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி அதுவும் போட நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே பிவிபி மாதிரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிக்கிட்டு அப்படி மேல போயிட்டே இருக்கிறான். ஆனா இங்க எப்ப வேணா வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த பாயிண்ட் வச்சு சண்டை போடுவாங்க. அது மூலியமா யார் வேணா வந்து ஹையர் போஸ்ட்டுக்கு போகலாம், அதே மாதிரி வந்து லோயஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து போகலாம். அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டே வந்து மேலே போய் முடிக்கிறான். அண்ட் அங்க போகும்போது ஒரு எனார்மஸான எனர்ஜி வந்து அந்த சைடு வந்து வந்துட்டு இருக்குது. யாரான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அண்ட் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாடுறா ஒரு மான்ஸ்டரா பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டோட்டல் கோஸ்ட்ல வந்து எப்ப இந்த மாதிரி ஹை ரேங்க் உள்ள பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வந்து என்னடா பண்றீங்க, வாங்கடா வந்து எங்கூட சண்டை போடுங்கடா, ஏன்டா அப்படி பயந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்கடா இல்ல நீங்க வரலன்னா நான் வரேன்டா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அங்க பாக்குறான். பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கொம்பு பல்லு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களாதான் இருப்பாங்க. அந்த கொம்பு வச்ச அந்த பழங்குடியினர்கள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க இங்கிலீஷ்ல வந்து போட்டிருக்கிறது சுத்தமா வந்து வாயில வரவே மாட்டேங்குது. இது 2-3 டேக்கு நான் வந்து பண்ணிட்டேன். சரி நம்ம வீடியோக்குள்ள வரலாம். அண்ட் அவங்க 2 பேரோட பேர் வந்துட்டு ஃபாண்டே அப்புறம் வந்து எடோரா. அந்த எடோராங்கிறது வந்து அந்த பையன், அப்புறம் அந்த ஃபாண்டேங்கிறது வந்து பொண்ணு. பார்த்தா வந்து 2 பேரும் வந்து அக்கா தங்கச்சி, ஐ மீன் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரி அது வீடியோ போக போக வந்து அவங்க என்னன்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த எடோரா வந்து காமிக்கிறாங்க. அவனு வந்து பார்த்து கேட்கறான், ஆமா நீங்க எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கீங்க, அண்ட் என்கிட்ட இருந்து அந்த பாயிண்ட் வந்து நீங்க வாங்கணுமா திருடுமா அப்படி சொல்லி தான் நின்று இருக்கீங்களா, சரி அப்பனா வாங்க நம்ம வந்து ஃபைட் பண்ணியே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் போய் பயங்கரமா வந்து ஃபைட் பண்றான். மூஞ்சில குத்துறது, தாடியில குத்துறது. அண்ட் தென் இப்படி ஃபைட் பண்ணும் போதே வந்து ஒரு கேங் வந்து இவனை பாத்துட்டு இருக்குது, இந்த ஃபைட் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்குது. அப்புறம் நம்ம எடோரா வந்து பாத்துட்டு இருக்க அண்ட் அவங்களும் பாத்துட்டு இருக்க. அப்ப நீங்களும் வந்து அதுக்கு தான் இருக்கலாம், சரி வாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இவன் வந்து அந்த ஆகாச பாம்பை வந்து தோக்கடிச்சல வந்து ஒன்னும் தப்பே இல்ல, அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பொட்டன்சியல் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு சின்ன தப்பாயிருச்சு. என்னாச்சுன்னா வந்து இந்த பொண்ணோட பேர் தான் வந்து எடோரா, அந்த பையனோட பேர் தான் வந்து ஃபாண்டே. அண்ட் தென் நான் தப்பா வந்து சொல்லிட்டேன். ஓகேவா, இனிமே அப்படியே வந்து கூப்பிட்டுக்கலாம். அவனை வந்து முதல்ல எடோரான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பேன். இனிமே அவன் பேர் ஃபாண்டே தான். ஓகே வீடியோக்குள்ள போலாம். அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணு அப்படி சொல்லி வந்து பாக்குறான். அண்ட் தென் இவ தான் வந்துட்டு எடோரா, அந்த ஃபாண்டேவோட சிஸ்டர் அப்படி சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இந்த எடோரா பேர் கூட ஓகே, ஆனா இந்த ஃபாண்டேங்கிற அந்த பேரை மட்டும் ஏதாவது மாத்தலாமா, அண்ட் தென் மாத்திர மாதிரி இருந்தா கீழே வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. அது எந்த மாதிரி வந்து பேர் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி அந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். அப்புறம் வந்து ரெட் பண்ணி வந்து ஆல்ரெடி இது சொல்லியிருப்பா, இவங்களை பத்தி வந்து கேட்கும் போதே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபாண்டே இருக்கான் பாத்தியா, அவன் ஒன்னும் பெருசா வந்து பிரச்சனையே இல்ல, அவன் வந்து பார்க்கதான் கொடுமையா இருப்பான், ஆனா வந்து அவன் ஒரு முட்டாளு, மூளை இல்லாத முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். பட் இந்த எடோரா இருக்கிறத பத்தியா அவன் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. அண்ட் தென் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனா வந்துட்டு அந்த ஃபாண்டே அளவுக்கு வந்து பவர்ஃபுல் கிடையாது. ஆனா வந்து ஒரு ஓசன், அதாவது ஒரு கடல் மாதிரி, அவளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அவ வந்து கொஞ்சம் புத்திசாலியும் கூட அப்படின்னு வந்து அந்த சவப்படி வந்து சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ இவளை பார்த்துட்டு அண்ட் தென் அவன் சொன்ன மாதிரி தான் இருக்குது, எனக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனாலும் இவ வந்து ஏதோ ஒன்று மறைச்சு வச்ச மாதிரி எனக்கு தோணுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோவோ அவளை பார்த்துட்டே இருக்க. அண்ட் தென் கொஞ்சம் சடனான நேரத்துல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இவனை வந்து பார்க்க, அந்த நம்ம ஹீரோ வந்து பார்க்க, அண்ட் தென் அவ பார்த்து வந்து சிரிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் புரியுது, ஓஹோ நம்மள கொஞ்சம் இலக்காரமா பாக்குறாளா, அப்பனா நம்ம இதைதான் வந்து பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் முன்னாடி வந்து அவன் வந்து இதை நம்ம எடுத்து இப்ப நம்ம பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படி சொல்லி அந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வந்து கொட்டுறான். அண்ட் தென் கொட்டும் போது வந்து மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரா அவன் இத்தனை பால்ஸ் வந்து கீழே கொட்டுறான், ஒருவேளை அவங்களுக்கு பயந்துட்டு இதெல்லாம் அவங்க கிட்டே வந்து கொடுக்க போறானோ அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த எடோரா அண்ட் ஃபாண்டே 2 பேருமே வந்துட்டு ஷாக்கா வராங்க, ஏன்டா வந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கிறான். அண்ட் தென் இதை பார்க்கும்போது வந்து ஒரு 1000கணக்கான இல்ல 2000கணக்கான வந்து ஒரு ஜெம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படி சொல்லி வந்து நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றான்னா வந்து கம்பைன் சொல்லி வந்து சொல்றான். சொன்ன உடனே அது ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து பிளாக் எஃப்ஐயும் சேர்ந்த அந்த மொத்த டோக்கனையும் நீங்க ஒட்டுக்க வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படி சொல்லி வர. அப்போ வந்து ஒரு கோல்டன் கலர் லைட் வருது, ஐ மீன் கோல்டன் கலர் பாலா வந்து ஒன்னு மாறுது. அந்த மாறின உடனே ரேங்கிங் போர்டு வந்து அப்கிரேட் ஆகுது அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வர. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அன்னோன் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. யாரான்னு சொல்லி வந்து இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த ஹீரோ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எடுத்துருக்கான். இதை பார்த்து பயங்கரமா எல்லாத்துக்குமே சாக்கு. ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்தவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது வந்து இதுதான் வந்து முதல் டைம், இந்த டவர்லயே இதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கான் அப்படி சொல்லி வந்து எல்லாம் சாக்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இது நான் ஜஸ்ட் தூண்டில் தான் போட்டுருக்கேன், அண்ட் தென் மீன் மாட்டுதான் இல்லைன்னு சொல்லி வந்து பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட வந்து வெளியே எடுக்கிறான். அந்த புதுசா வந்து எடுத்தான் பாத்தீங்களா, அந்த ஸ்வாட வெளியே எடுத்து அதுல வந்து அவன் வானா பவரை இம்ப்ளீட் பண்ணும் போது வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஸ்வாட் வந்துட்டு ஒரு அது என்ன ஸ்வாடுன்னு தெரியல, அது என்ன ரேங்க்னு தெரியல, எதுவுமே தெரியல. இதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து இது சில்வர் ஏஜ் சேர்ந்தது, அண்ட் தென் இது நிறைய பிளட் வந்து சுவைச்சிருக்குது, அதாவது இது நிறைய போர்கள்லாம் வந்து கலந்து நிறைய பேத்த வந்து கொண்டிருக்குது.
கடைசியா வந்துட்டு இந்த கத்தி வந்து ஓனரே வந்து கொன்றுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இது வந்து ஒரு டீமன் சோடா வந்து மாறிடுச்சு. அண்ட் தென் இப்பயே கூட வந்து அது டீமன் சோடா தான் இருக்குது. பட் இது வந்து பழையபடி மாத்தினா வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அது நம்ம ஹீரோ வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இதோட பவர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைடா தான் இருக்குது. இதுல வந்து கிளியர் பண்ணா வந்து அந்த இடன் கொஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன கொஸ்டின் இந்த வரைக்கும் காமிக்கல. பட் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் போட்டுருக்குது. இந்த மாதிரி இத்தனை கண்டிஷன் இருந்தா கூட அந்த பவர், அதாவது அந்த ஸ்வால்ல வெளியே வரக்கூடிய பவர் வந்து பயங்கரமா இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு என்னடா ஆறா இது பங்கமா இருக்குது அப்படி சொல்லி வந்து எல்லாம் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஸ்வாட் இது என்ன இவ்வளவு பங்கமா இருக்குது, இந்த அளவுக்கு வந்து இது பவர் வச்சிருக்குது. அண்ட் தென் இந்த பவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த ஸ்வாட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து கோரச பாடுறாங்க. அண்ட் தென் இவன் வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இவன் தனியா இருக்கிறான். இவன் தனியாவே எத்தனை விஷயம் பண்ணான்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும், பட் இப்ப தனியா வந்து மாட்டிக்கிட்டான். இவன் அந்த ஸ்வாட வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கிடலாம். இவன் எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியுமா என்ன, அவ்வளவு என்ன பெரிய ஆளா இவன் அப்படின்னு அவங்கள நினைக்க. அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. ஐ மீன் இந்த ஒரு வீடியோ முடியுது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங் நல்லா இருந்திருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து பேசும்பொழுது இது நான் அவுட்டோர்ல தான் வந்து பேசுறேன். அண்ட் தென் பாதி வீடியோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம். பட் வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னால வந்துட்டு வீட்டுல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, அதனால அவுட்டோர் வந்து கொடுக்குறேன். அதனாலதான் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருந்திருக்கும். அப்புறம் நேம், அப்புறம் வந்து நடுவுலாம் நான் பேசக்கூடாதுன்னு எப்பயுமே வந்து எதிர்பார்ப்பேன். பட் இந்த டைம் வந்து ஒரு சில பேர்னால வந்துட்டு பேச வேண்டியதா போயிருச்சு. அந்த எடோரா அப்புறம் ஃபாண்டே அவங்களோட பேர்லாம் வந்து சொல்றதுனால வந்து கொஞ்சம் மாறி போயிருச்சு. ஓகே, அந்த அடுத்த வீடியோ வந்து வேற லெவல் இருக்க போகுது. ஏன்னா வந்து ஃபுல்லா ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்க போகுது. நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபாண்டேக்கும் வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் போக போகுது. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நான் ஃபுல்லா பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரே ஒரு பிரச்சனை, நான் வந்து அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு சொன்னது டிஸ்டர்பன்ஸா இருந்தா சாரி. ஏன்னா எனக்கு அது வந்துகிட்டே இருக்குது. நானும் வந்து தடுக்க ட்ரை பண்றேன், பட் தடுக்க முடியல. அடுத்த வீடியோல அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு வீடியோ ரெடி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.